நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவேன். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோட திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க தாவீது சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய சுய மாம்ச பலவீன பாவத்தினால தேவனை விட்டு பிரிந்த தாக்கம். தாவீதுக்கு உலகத்தில் அவனுக்கு எதிராக வந்த அநேக எதிரான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், இவைகள் மத்தியில் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? என் அரணாகிய தேவன் நீர். எனக்கு நீங்க பாதுகாப்பு, நீங்க எனக்கு துணை, நீங்க என்னை தப்புவிக்கிறவர்கள், தப்புவித்து மீட்டு என்னை நடத்துகிறவர். அப்படி இருக்கும்போது நான் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை அங்க முன்வைக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாவ பலவீனங்கள் உண்டு, மாம்சம் நம்மோடு இருக்கிறது, குறைவுகள் உண்டு. இன்னும் பல சூழ்நிலைகளில் நாமும் இந்த உலகத்தில் அநேக நெருக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அநேக எதிர்ப்புகள் பிசாசுனால் வருகிறது, மாம்சத்தினால் வருகிறது, நம்முடைய பலவீனங்களால் வருகிற எல்லா காரியங்களிலும் நாம் ஒடுக்கப்படுகிறோம். ஆனால் நமக்கு அரணான கர்த்தர், இவைகள் மத்தியிலும் நமக்கு அவர் பாதுகாப்பாகவே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் நம்மை அவரை பாதுகாத்து நடத்துகிற பரிசுத்த தேவன் நமக்கு உண்டு. அவரை நாம் ஆராதிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை நாடி விரும்புகிறதான காரியத்தை நம்ம 3வது வசனத்துல பார்க்கிறோம். உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தை அனுப்பியுள்ளோம், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியுள்ளும், அவைகள் என்னை நடத்தி. வெளிச்சம் சத்தியத்தினால் வருகிறது, தேவ வார்த்தையின் வசனத்தினால் வருகிறது. அந்த வெளிச்சம் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறது, நம்பிக்கை தருகிறது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, உறவை உறுதிப்படுத்துகிறது, இன்னும் நெருங்கி வர செய்கிறது. வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்துல நம்பிக்கை, தைரியம் நமக்கு உண்டாகலன்னு சொன்னால் நாம் இந்த விதத்துல நாம் அதை தியானிக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வேத வசனம் வாசிக்க தியானிக்க அது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிச்சயத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும், எப்படிப்பட்ட சோர்வுகள், எப்படிப்பட்ட நாம் தள்ளப்பட்ட நிலைமைகள் நமக்கு இருந்தாலும் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அது இன்னும் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக என்னை கொண்டு போவதாக, அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக அவரை சார்ந்து நடப்பதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை இன்றைக்கு நம்ம அவருடைய பிரசன்னத்துக்குள்ளால் அவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. அவ்விதமாக நான் உம்மிடத்துல உடைய வாசஸ்தலத்துல வந்து சேரும் போது, அதான் 4வது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஆராதனை நாம் தேவனோடு உள்ள உறவு தெளிவாக இருக்கும் போது உற்சாகமாக இருக்கிறது. தேவனோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேன் என்கிற அந்த மன நிறைவு நம்மை கர்த்தரை துதிப்பதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
உம்முடைய வெளிச்சத்தை தந்து உம்மிடத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் போது நான் உம்மை பாடி ஆனந்த மகிழ்ச்சியோடு உம்மிடத்துல பிரவேசித்து உம்மை சுரமண்டலத்தினால் துதிப்பேன் என்று சொல்லுகிறாரு. அந்த இடத்துல தேவனே, என் தேவனே அப்படின்னு கூப்பிடுகிறாரு. ரெண்டு, காட், ஓ மை காட். தேவன் தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவனாக, அவர் காட், தட் இஸ் த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தனிப்பட்ட உறவு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய ஜனம், அவருக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்ற அந்த உறவு நம்மை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறது, நம்மை தகுதி பலப்படுத்துகிறது, உணர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்றும் துதிப்பேன். தாவீது பல முறை தன்னைத்தானே தன் ஆத்மாவிடத்தில் பேசுகிறத பல சங்கீதங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது அநேக வேளையில் அவர் தன்னுடைய ஆத்மாவை தேற்றி நம்பிக்கை ஊட்டுகிறதையும் திடப்படுத்துகிறதையும் தைரியப்படுத்துகிறதையும் அந்த தனக்குள்ளாக தன்னை திடப்படுத்துகிறதுனால அவர் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறதையும், என் தேவனுமாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கமும் நெருக்கமும் கைவிடப்பட்ட நிலைமையில அநேக வேளையில கடந்து சென்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தாவீது அதிகமாக தேவனோடு தன்னை நெருங்கிறதையும் தன்னை கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டதை நம்ம பார்க்க முடியும். பழைய பாட்டில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். டேவிட் என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட் என்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒரு அருமையான சூழ்நிலையில தாவீதுடைய குடும்பம், அவனுக்கு உண்டான எல்லாரும் போய் அவனை பாதுகாக்கிறவர்களே அவனை கொலை செய்ய வேண்டும், இவனை கொண்டு நம்ம மரித்து போக வேண்டும் என்கிற ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அவன் கர்த்தரிடத்தில் திரும்பி தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்று நாம் வாசிக்க முடியும். ஆம், தாவீது தனக்கு நெருக்கங்கள் சோர் வரும் போதெல்லாம் ஆண்டவரிடத்துல போய் அவருடைய வார்த்தைக்குள்ளால போய் அவருடைய வெளிச்சத்துக்குள்ளால போய் தேவ ஆவியின் உணர்வடைந்து தன்னை திடப்படுத்தி கர்த்தரோடு நெருங்கி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய பிரசன்னத்துல தன்னை மகிழ்வித்ததை நம்ம பார்க்க முடியும். நாம் கர்த்தருக்கு நேராக வந்து கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது. அது நம்முடைய அவருடைய பிரசன்னத்தை உணர செய்கிறது ஆராதனை. இன்னும் அவருடைய சித்தத்தின்படி சபை கூடி வரும்போது வேதவசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த வெளிச்சம், அந்த புரிந்து கொள்ளுதல். தாவீது தேவனிடத்துல சேர்ந்து கொண்டதை போல இங்க சொல்லுகிறது போல 9 வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக, அவருடைய வாசஸ்தலத்துக்கு நேராக கொண்டு பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த ஜெபம், அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அவர் நெருங்கினதையும் அவர் ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்தில் பிரவேசிப்பேன் என்கிற அந்த உணர்வடைகிறது. நாம் இந்த காலங்களில் ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த தைரியம் நம்பிக்கையும் நம்மை திடப்படுத்தி நாம் தாவீதை போல இன்னும் நான் துதிப்பேன், இப்போதும் துதிப்பேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று உள்ளத்திலே சொல்லி நாம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாவோம்.